الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன் அபி சயீதினில் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு قال لعن رسول الله صلى الله عليه وسلم النائحة والمستمعة رواه أبو داود. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகின்ற பெண்ணையும் அந்த ஒப்பாரி வைத்து அழுவதை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற பெண்ணையும் சபித்தார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது என்று ஹதீஸ்களை வல்லுனர் ஷேக் நாஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இதிலே முஹம்மது இப்னுல் ஹசன் என்ற ஒரு அறிவிப்பாளர் பலவீனமானவராக இருக்கிறார் என்ற வகையில் இந்த சனத் அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது என்று குறிப்பிடுகிறார்கள். என்றாலும் நாங்கள் சென்ற அதாவது இதற்கு முன்னர் நடந்த வகுப்புகளிலே ஒப்பாரி வைத்து அழுவது ஜாஹிலிய பழக்கம், அதனை ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். ஒப்பாரி வைத்து அழுகின்ற பெண்ணை காட்டமாக விமர்சித்திருக்கிறார் என்ற செய்தி சஹீஹான ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன. எனவே அந்த ஹதீஸை முன்னிறுத்தி நாங்கள் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கருத்தை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக விரிவாக படித்திருக்கிறோம். அதாவது ஒருவர் மரணித்தால் அழுவதற்கு மட்டும் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. ஒப்பாரி வைத்து அழுவதை, அந்த அழுகையை ரசித்து கேட்டு கொண்டிருப்பதையெல்லாம் இஸ்லாம் வன்மையாக தடுத்திருக்கிறது. வான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال قال رسول الله صلى الله عليه وسلم இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜபுன் லில் முஃமின், முஃமினுடைய ஒரு மூமினுக்கு ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன் அஸாபஹு கைருன் ஹமிதல்லாஹ வ ஷக்கர. ஏன் ஆச்சரியமாக இருக்குது? அவருக்கு ஒரு நலன் ஏற்பட்டால், ஒரு நன்மை ஏற்பட்டால் அதற்காக அல்லாஹுவை புகழ்ந்து நன்றி செலுத்துகிறார். வ இன் அஸாபஹு முஸீபத்துன், அவருக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால் ஹமிதல்லாஹ வ ஸபர, அல்லாஹ்வை புகழ்ந்து பொறுமையோடு இருக்கின்றார். ஃபல் முஃமினு யுஜரு ஃபி குல்லி அம்ரிஹி ஹத்தா ஃபில் லுக்மத்தி யர்ஃபஉஹா இலா ஃபி இம்ரஅத்திஹி ரவாஹுல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான். ஒரு மூமினுடைய எல்லா விவகாரத்திற்கும் கூலி வழங்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கணவர் தன்னுடைய மனைவியின் வாயை நோக்கி கொண்டு செல்கின்ற உணவு கவலத்துக்கு கூட என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹகி ஷுஅபுல் ஈமான் என்ற தங்களது கிரந்தத்திலே
பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கு நாங்கள் இந்த ஹதீஸில் முதலாவது ஒரு மூமினுடைய விவகாரம் ஒரு ஆச்சரியம் நிறைந்தது என்று சொல்கிறார்கள். ஏண்டா அவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்துகிறார். அதாவது ஒரு ஈமான்தாரியை பொறுத்தமட்டில் அவருக்கு ஒரு நலன் வந்தாலும் முசீபத்து வந்தாலும் ஒரே மாதிரி தான், சமனாகத்தான் அதை எதிர்கொள்வார். முசீபத் வந்தா ஒரு மாதிரி, நன்மை வந்தா ஒரு மாதிரி அவர் நடக்கிற இல்லை. அப்ப நன்மை ஏற்பட்டால் அவருடைய மனப்பாங்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். முதலாவது அது என்ன அல்ஹம்துலில்லாஹ்ண்டா, இவ்வளோ நன்மையும் வருவதற்கு காரணகர்த்தவாக இருந்தவன் அல்லாஹ் தான், நான் இல்லை. என்னோட அறிவோ என்ற கட்டித்தனமோ என்கிட்ட இருக்கிற ஆற்றலோ இல்லை, அல்லாஹ் தான் மூல காரணம். ஏன் அந்த அறிவு என்ற ஆற்றல் எல்லாமே சரியாக ஒரு விடயத்திலே பிரயோகிக்கப்பட்டு அதனால வார விளைவு அதுக்கு பின்னுக்கு அல்லாஹ் இருக்கிறான். என்னை ஒரு ஆரோக்கியமானவனாக, ஒரு புத்தி சுவாதீனம் உள்ளவனாக வாழ வச்சு ஒரு நன்மையை பெற்றுத்தாரதற்கு காரணகர்த்தா இருந்தவன் அல்லாஹ். எனவே எந்த ஒரு நன்மை ஏற்பட்டாலும், அது ஒரு பணம் கிடைத்தாலும் சரி, ஒரு சொத்து செல்வம் கிடைச்சாலும் சரி, ஒரு லாபம் கிடைச்சாலும் சரி, ஒரு நல்ல பெருபேறு கிடைச்சாலும் சரி, எந்த நன்மை, ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைச்சாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ்னு முதலாக சொல்வார். மன நிறைந்த ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அது யாரும் சொல்லி கொடுத்து வார வார்த்தை இல்லை. இப்போ நாங்கள் ஒரு தாகத்தால வந்து உடனே தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். அது யாரும் சொல்லித்தந்து சொல்கிற இல்லை, அது ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு வார்த்தை. அது ஒரு மனிதன்கிட்ட மனசால வார வார்த்தை தான் அந்த அல்ஹம்துலில்லாஹ். அந்த சொல்ல அல்லாஹ் பொருந்தி கொள்றாண்டும் ஹதீஸ்ல வருவது. ஒரு மனிதன் ஒரு மிடர் தண்ணியை குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன அந்த அடியான அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொள்றான். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அந்த உணர்வோடு அது சொல்லப்படணும். அது நாங்கள் திக்ரு செய்கிறமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு நன்மை வாரணமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு தாகம் தீர்ந்து போனாலும் சரி, அந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது உள்ளத்திலிருந்து வார ஒன்றா இருக்கணும். வெறுமனே நாக்கில் தவழ்ற வார்த்தையா இருக்கக்கூடாது. ரெண்டாவது வஷக்கர, அவர் நன்றி செலுத்துகிறார். தனக்கு ஒரு ஹைர் வந்தா நன்றி செலுத்துகிறார். எப்பவுமே குர்ஆன் அதை எதிர்பார்க்கிறது. குர்ஆன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஹைரை ஏற்படுத்தினால் அல்ஹம்துலில்லாஹ்னு புகழ்றது, அடுத்தது நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துறதுங்கிறது பல வகையில் அமையும். சரி, பல வகையில் அமையும். அது ஒரு திக்ராவும் அமையும். சரி, அல்லாஹ் புகழ்ற வார்த்தை யா ரப்பி லக்கல் ஹம்த் வலக்க ஷுக்குர், ரப்பே உனக்கே புகழ், உனக்கே ஷுக்குர், உனக்கே நன்றி. அப்படி சொன்னாலும் ஷுக்குர் தான். அந்த ஹைர் வந்த நேரம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு 2 ரக்காத் தொழுதாலும் அதுவும் ஷுக்குர் தான். ஒரு சதகா செஞ்சாலும் ஷுக்குர் தான். அது மட்டும் இல்லை, எங்கட ஷுக்குர் எங்களை நோக்கி வர ஹைர்ட தரத்துக்கு ஈக்கணும். எங்களை நோக்கி வர ஹைர் பெருமதியான ஒன்றா இருந்தா அதுக்கு நாங்க வலக்க ஷுக்குர்னு சொல்லி மட்டும் போதாது. அந்த நேரம் வர ஷுக்குர் வித்தியாசமாயிக்கும். இப்போ வாழ்க்கையில அப்படித்தானே. சாதாரணமா உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு உதவி செய்கிறார். அந்த உதவி சாதாரணமான உதவியா இருந்தா
அந்த நேரம் செய்கிற சுக்குர் அந்த லெவல்ல இருக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டப்படுற நேரம் அவர் பெரிய ஒரு உதவி செஞ்சால் எங்களுக்கு அந்த நேரத்தில் அதே போல திரும்ப செய்ய முடியாவிட்டாலும் மனசில் ஒரு பதிவு இருக்கும், எப்படியா இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு உதவியை இந்த வாழ்நாளில் நான் செய்யணும். சரி, ஒரு 10-15 லட்சம் சல்லியை ஒரு ஆள் கொண்டு தாரார். சரி, உங்களோட மருத்துவ செலவினத்துக்கு செலவழிங்க தாராருண்டா, அப்போ வார நன்றி பெருக்கு வித்தியாசமாயிக்கும். அப்ப அல்லாஹ்வு தஆலாவுக்கு நாங்க செய்யற நன்றி அப்படித்தான் இருக்கணும். சரி, ஒரு மனிதன் அவங்களோட ஏதாவது ரோட்ல விழுந்தா, மணி பேசோ ஏதோ ஒரு விழுந்தா எடுத்துக்கொண்டு தந்தா நீங்க இயல்பா ஜஸாக்கல்லான்னு சொல்லிடுவீங்க. சரி, அது மனுஷண்ட வாழ்க்கையில இப்ப எல்லாரும் வழக்கப்படுத்தி கொண்டாங்க. ஆனா உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் மிக பெருமதியானது. அதை தொலைச்ச நேரத்திலிருந்து உங்களுக்கு மனசே சரியில்லை, டென்ஷன் ஆகிக்கொண்டு இருக்கிற நேரம் 2 நாளைக்கு போகிறோம் அது கிடைச்சதாக்கும். அந்த கொண்டு வந்து கார ஆளுக்கு நீங்க என்ன செய்யறது, என்னத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி அதை பெருசா தான் நீங்க யோசிப்பீங்க. சரி, அந்த மாதிரி தான் இங்க சுக்குருங்கிறது ஒரு தரத்தில் இருக்காது, வித்தியாசமா இருக்கணும். அல்லாஹ் எனக்கு செஞ்சதுக்கு இது போதாது, இந்த நன்றி போதாது, காலப்போக்கில் எனக்கு வசதி வாய்ப்பு கிடைச்சா இப்படி ஒன்றை செஞ்சு அல்லாட்ட பெரிய கூலியை நான் எடுத்துக்கொள்வேன் ஒரு மனசுல ஒரு ஒரு உறுதியாவது நாங்க எடுக்கணும். இது மோமினுக்கு தான், மோமினுக்கு இது ஒரு ஆச்சரியம். சரி, 2வது சொல்றாங்க, அவருக்கு ஒரு முசீபத்து வந்தா அப்பவும் அல்லாஹ்வை புகழ்றாரு. ஹைர் வந்தா மட்டும் இல்லை, ஒரு முசீபத்து வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முசீபத்து வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது என்ன நோக்கம்? ஹைர் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது நியாயமா படுவது. ஒரு முசீபத்து வந்தா ஏன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும்? அது இந்த முசீபத்துக்கு பின்னக்க அல்லாஹ் ஒரு ஹைரை வச்சுக்கிறான். இந்த முசீபத்தை கொண்டு என்ன ஹைரை நோக்கி கொண்டு போறான். அல்ஹம்துலில்லாஹ். ஏண்டா வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு முசீபத்து வந்து அல்லாஹ் அதை நீக்கினதுக்கு பிறகு வார நிலை அந்த மனிதனை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு நிம்மதியா இருக்கும், பெரிய ஒரு மனசுல ஒரு சக்கீனத் வரும். அப்ப அவனுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா என்ன சோதிச்சுட்டான், முசீபத்தை தந்து ஏதோ ஒன்று வச்சுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யுதுண்டா மனுஷனுடைய டென்ஷனை குறைக்கும். ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு போற நேரம் ஒரு பெரிய கொழுத்த லாபம் வார நேரம் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ், அதே லெவல்ல ஒரு நஷ்டம் ஏற்பட்டா சொல்ற அல்ஹம்துலில்லாஹ் இது இல்லையா, அதுதான் அந்த முஃமினை ஆசுவாசப்படுத்துது, ஆற்றுப்படுத்துது, அவரை ஒரு நிதான நிலைக்கு கொண்டு வருது. இது யாருக்கு? மூமினுக்கு மட்டும்தான். எந்த மூமின்? பூரணமான மூமின். அது காஃபிரு கூட இல்லை. ஒரு காஃபிர் அவங்க லாபத்தை மட்டும் சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்த்து வாழ்றவங்க. உலக வாழ்க்கை சோதனை மண்டபம் என்பது மூமினுக்கு தான் தெரியும். எனவே அவன் என்ன செய்வான்டா, தனக்கு வார அந்த பின்னாம்பெரிய நஷ்டத்தை எப்படி எதிர்கொள்வான்டா, அல்ஹம்துலில்லாஹ், சென்ற முறை அல்லாஹ் தந்தான், இந்த முறை எடுத்துட்டான் என்கிட்ட இருந்து. சரி, அப்படித்தான் சொல்லிட்டு போறாங்க மூமின்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான், அல்லாஹ் தருவான் போறோம் இப்படின்னு மூமின்கள் போயிடுவாங்க. ஆனா
ஈமான் இல்லாதவர், ஈமான்ல மிச்சம் பலவீனமானவர் எடுக்கின்ற முடிவு படுபயங்கரமான முடிவாய் தற்கொலை கூட செஞ்சு கொள்வார். எனவே மோமின் விஷயம் ஆச்சரியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கண்டா, இந்த ஈமானோடு வாழ்ற ஒரு மோமின் எதை செஞ்சாலும் கூலி. சரி, ஆகவே எதை செஞ்சாலும் கூலின்னு சொன்னா இங்க உதாரணம் காட்டுகிறாங்க. ஒரு மனைவிட வாயில ஒரு கவலத்தை தீட்டி விடுறது, இது என்னது? மனைவிட வாயில கவலத்தை, சோத்து கவலத்தை வைக்கிறது வெளிப்பார்வைக்கு என்ன? உலக விஷயம், உலக காரியம். அது தொழுகையா, விக்ரா, தௌபாவா? இல்லையே, ஒரு உலக காரியம். ஆனா அதுக்கும் எல்லாம் கூலி கொடுக்குறான். இந்த விளக்கத்துல, அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அறிஞர்கள் எழுதும்போது சொல்றாங்க, ஒரு மூமின் தஹஜ்ஜத்துக்கு எழும்ப வேண்டும் என்பதற்காக நெத்திர கொள்றது, தஹஜ்ஜத்துக்கு நான் நேரத்தோடு எழும்ப வேணுமே என்று நேரத்துக்கு நெத்திர கொள்றது கூட கூலிக்குது. எப்படி? நெத்திர, வெறும் நெத்திர தான், வேற ஒண்ணும் இல்லை. நேரத்தோட படுத்தாதான் தஹஜ்ஜுக்கு எழும்ப வேண்டும், படுக்கிறோம் இல்லையா நாங்க, அதுக்கு கூட கூலி. இதுல உச்சகட்டமா அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு அநியாயம் செய்யக்கூடியவன் அநியாயம் செய்யற அந்த விஷயத்தை விட்டுட்டு நெத்திர கொண்டுட்டான்டா, அது கூட அவனுக்கு இபாதத் இல்லை. யாருக்கு? அநியாயக்காரனுக்கு. ஏன்? அவன் நெத்திர கொண்டுட்டான், அதனால மற்ற மக்கள் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. இப்படி ஒரு ஆழமா விளங்கப்படுத்துறான். நீங்க இந்த ஹதீஸ் மஜ்லிஸ்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரி நிக்காக மஜ்லிஸ்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரி மக்பராக்கு போயிட்டு அங்க உலமாக்கள் ஏதாவது பயான்கள் செஞ்சா நிக்கிறீங்க. இது என்ன நினைக்கிறோம்? இதுல என்ன கிடைக்க போகுது? அவ்வளோத்துக்கும் கூலி. நீங்க எத்தனை நிமிஷம் செலவழிச்சு நிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கும் எல்லாம் கூலித்தான். எங்களுக்கு விளங்க மாட்டேன். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஆயிந்து. எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, உங்கள ஒருவர் தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வதும் சதகாண்டு. சஹாபாக்கள் ஆச்சரியமா, இது என்ன யா ரசூலல்லாஹ், இது ஒரு வெக்கமான விஷயம். திரும்ப கேட்டாங்க, உங்கள ஒருவர் தந்த உணர்வை, உணர்ச்சியை ஹராமான வழியில் தீர்த்தால் அது பாவம் அல்லவான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள், ஓ பாவம் தான். அப்ப ஹலாலான வழியில தீர்த்தால் சதக்கா தானேன்னு சொன்னாங்க. ஆகவே இந்த ஹதீஸ்ல நாங்க இதை விளங்கிக் கொள்றோம். நாங்க எதையுமே சாதாரணமா நினைக்க கூடாது. சரி, ரோட்ல ஒரு வயசாளி, ஒரு நோயாளி, ஒரு மாற்றுத்திறனாளி ரோட்டை கடக்கிறதுக்கு கஷ்டப்படுற நேரம் கையை பிடிச்சிட்டு அங்கிட்டு விட்டுட்டு போறீங்க, நன்மை, நற்கூலி. சரி, இப்படி கொஞ்சம் விவரமா, விளக்கமா, ஆழமா நாங்க யோசிச்சா அல்லாஹு தாலா எங்களுக்கு பெரிய ஒரு நன்மையையும் ஒரு அவனை நெருங்குவதற்குரிய பெரிய வழியையும் இந்த இஸ்லாத்துல வச்சுக்கிறத நாங்க பார்க்கிறோம். கடைசியாக நாங்க இன்னொரு ஹதீஸை பார்த்து இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். ஒன் அனஸின் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் முஃமினின் இல்லா வலஹு பாபானி, எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் அவருக்கு ரெண்டு வாசல் இருக்கு, ரெண்டு வாசல்கள் இருக்கின்றன. பாபுன் யஸ்அது மின்ஹு அமலு, அந்த ஒரு வாசலின் ஊடாக அவர் நற்செயல் மேலே செல்கிறது. வபாபுன் யன்சிலு மின்ஹு ரிஸ்கு, அடுத்த வாயிலில் இருந்து
அவருடைய ரிஸ்க்கு இறங்குது. 2 வாசல் இது, ஒரு வாசலின் ஊடாக மேல அமல் போகுது, இன்னொரு வாசலின் ஊடாக ரிஸ்க்கு இறங்குகிறது. ஃபைதா மாத்த, அந்த முஃமின் மரணம் அடைந்து விட்டால், பக்கையா அலைஹி, அந்த 2 வாசலும் அவனுக்காக அழுகின்றன. ஃபதாலிக்க கௌலுஹு தஆலா, இதனைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தின் மூலம் குறிப்பிடுகிறான். ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, சூரத்து துஹான் 29ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்காக வானமோ பூமியோ அளவில்லை. இந்த ஹதீஸ் திருமிதியிலே வந்திருக்குது. அதாவது இந்த அழிஞ்சு போன காபிர்களுக்காக வானம் பூமி அலை இல்லையாம், கவலைப்பட இல்லையாம். அதாவது மோமீனுக்காக எல்லாமே அழுகுது மூத்தா போனா. எங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் 2 வாசல் இது, ஒரு வாசலின் மூலம் மேல போது எங்கடாமல். குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்றான், இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉ, அவனை நோக்கி தூயநல் வார்த்தைகளும் தூயநல் செயல்களும் மேலே போகின்றன. நாங்கள் என்ன அமல் செஞ்சாலும் மேலே போகுது. தொழுகை, நோன்பு, திக்ரு, நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எங்களோட இல்லை, போகுது. வியாழக்கிழமை பின்னேரம், வெள்ளி இரவு அல்லாஹ்விடத்தில் இந்த அமல் எடுத்து காண்பிக்கப்படுகின்ற ஹதீஸ்ல வந்து வாரம் முடிவடைகிறேன். ஒவ்வொரு நாளும் மேலே போகுது. பகலில் செஞ்சாமல் இரவிலும், இரவில் செஞ்சாமல் பகலிலும் போகுது. ஆகவே அது ஒரு வாசல். சரி, 2வது எங்களுக்கு ரிஸ்க்கு இறங்குறதுக்குன்னு ஒரு வாசலை எல்லாம் வச்சு, அந்த வாசல் இங்கே ரிஸ்க்குன்னு சொல்றது சாப்பாடுன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறோம். அந்த ரிஸ்க்குன்ற சொல் ஆழமான கருத்தை உடையது. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு மனிதனுக்கு எதையெல்லாம் அடிப்படை தேவையோ அவ்வளோ ரிஸ்க். சரி, ஆக்சிஜன் ரிஸ்க், சரி, அறிவு ஒரு ரிஸ்க், தேகாரோக்கியம் ஒரு ரிஸ்க், சரீர பலம் ஒரு ரிஸ்க், ஆற்றல், திராணி, சரி, பேச்சு, செவிப்புலன், பார்வை புலன், எல்லாமே ரிஸ்க் தான். அப்ப அந்த வாசலையும் அல்லாஹ் வச்சுக்கிறான். ஆனா அந்த மூமின் மௌத்தா போன அந்த 2 வாசலும் அழுகின்றன, கவலை தெரிவிக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏண்டா அது ஒரு பெருமதியான மனிதன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானே என்று அவை கவலைப்படுது. ஆனால் இந்த கவலை காஃபிருக்கு வானங்களோ பூமியோ தெரிவிப்பதில்லை. அப்போ நாங்கள் இந்த ஹதீஸ், இன்றைக்கு படித்த ஹதீஸில் உண்மையிலே இது மரணித்தவருக்காக அழுதல் என்ற துணை பாடத்தில் வந்தாலும் நாங்கள் இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டுமல்ல, வேறு விஷயத்தையும் நாங்கள் இன்றைக்கு படித்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் இதனோடு தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை விளங்குவோம். குறிப்பாக சிறு பிள்ளைகள் வஃபாத்தானால் அந்த சிறு பிள்ளைகளுடைய பெற்றார்களுக்கு அல்லாஹும் ரசூலும் சொல்கின்ற நன்மாராயம், வாழ்த்து செய்தி என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.